ஹாய், வெல்கம் டு ரெகுலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கம்பு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்பு புட்டு செய்கிறதுக்கு கம்பு மாவு, ஏலக்காய் தூள், தேங்காய், உப்பு, நெய், நாட்டு சர்க்கரை அவ்வளோதாங்க தேவை. நான் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கடாய் சூடானோடனே 350 கிராம் கம்பு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக கடையில் வாங்கின மாவு தாங்க கம்பு மாவு. இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு நான் இன்றைக்கி இனிப்பு போட்டு தான் செய்கிறேன். சேர்த்துக்கிட்ட உடனே கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க மாவை. கம்பு ரொம்ப ஹெவியான ஃப்ளேவர் வராது. வறுக்கும்போது ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் வரும். கேர்ஃபுல்லாக வறுக்கணும். கண்டிப்பாக வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் நடுவில் வச்சு வறுக்கணுங்க. வறுத்து முடிகிற டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது இந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு. நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நான் சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தாங்க உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா அந்த உப்பை கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெடியாக பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே தண்ணி சேர்த்து நல்லா புட்டுக்கு தேவையான மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். புட்டுக்கு தண்ணி எப்படி கரெக்டாக அளவுக்கு தெரியணுன்னா, நம்ம தண்ணி ஊற்றி மாவு கலந்துட்டதுக்கப்புறமா பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்தா மாவு பிடிக்க வரணும். நம்மளே உதிர்த்து விட்டோன்னா மாவு உதிர்ந்து போயிடணும். அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து கலந்துக்கோங்க. அது பாருங்கள், பிடிச்சா பிடிக்க வருது, உதிர்த்து விட வருது. நல்லா 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புட்டு தண்ணி கம்மியாக இருந்தால் வேகாதுங்க. பாருங்கள், பிடிக்க வருதா? நான் கீழே போடுறேன் பாருங்கள், உடஞ்சி விழலை. ஆனால் நான் எடுத்து கையில் உதிர்த்து விட்டோன்னா தானாக உடஞ்சி விழுது. கீழே போடும்போது உடையுதுன்னா தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்படி கலந்துக்கிட்ட உடனே இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு துணி விரித்து அதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காயும் ஏலக்காயும் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வாழை இலையில் வச்சும் இந்த கம்பு போட்டு வைக்கலாம். அப்போ இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த வாழை இலை ஃப்ளேவரோடு சேர்ந்து. என்கிட்ட இல்லை, அதனால் துணி வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் வாழை இலை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவை போட்டு வேக வச்சு சாப்பிடுங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த மாவு ரெடி பண்ணும்போதே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இட்லி பாத்திரத்தில். அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது இந்த துணியை எடுத்து இட்லி தட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 18 நிமிஷம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. எனக்கு இது வெந்துடுச்சு அப்படின்னு எப்படி தெரியணுன்னா, நம்ம அந்த மாவை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இப்படி திரிச்சு பார்த்தோன்னா திரிக்க வரணும். அப்படி வந்ததுன்னா மாவு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். திரிச்சு அங்கே பாருங்கள், திரிக்க வருது, அப்போ மாவு வெந்துடுச்சு. இப்போ வெந்த மாவை எடுத்து நான் அதே கடாயிலே சேர்த்துக்கிறேங்க. எதுக்கு வேறு ஒரு பாத்திரம், அதுக்காக தான். அதில் கொட்டி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய், நாட்டு சர்க்கரை போட்டு கலரணுங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, புட்டு ஆறுனா கூட நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தாங்க நெய் சேர்க்குறோம். நாட்டு சர்க்கரை நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். சேம் இதே மெத்தடில் தாங்க ராகி புட்டும் செய்யணும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தி. நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கும் போதே சேர்க்கறதுனால நான் தனியாக உருக்கி சேர்த்துக்கல. ஒருவேளை புட்டு கொஞ்சம் ஆறி போய் அதுக்கப்புறமா நீங்கள் கலக்குறீங்கன்னா நெய் உருக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது மில்லட்டில் செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம சேம் வெள்ளை அரிசியில், பச்சை அரிசியில் செய்வோம்ல, அங்கே அதே புட்டு தான் நம்ம மில்லட்டில் செய்கிறோம். அவ்வளோதாங்க. ஆனால் இது புட்டு, ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக வெள்ளை புட்டும் ஹெல்த்தி தான். இது மில்லட்டில் செய்யறதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்திங்க. இதே மாதிரி
ஹெல்த்தியான ரெசிபி சிம்பிளாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.